நாங்க வீடு மாறி ராதாகிருஷ்ணன் மாமா வீட்ல இருந்தோம். ரொம்ப நல்ல மனுஷன். அப்ப 7:30 மணி இருக்கும். அ எங்க அக்காலாம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ்ல வந்து இறங்கி வந்திருந்தாங்க. எவ்ரிடே வந்தவுடனே எங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா, "இன்னைக்கு ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? என்ன கத்துக்கிட்டீங்க?" அப்படின்ற மாரி ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் வெளில விளையாடிட்டு இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி உள்ள போனேன். போம்போது எங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த ராதாகிருஷ்ண மாமா வீட்ல ஒரு மர கேட் ஒண்ணு இருக்கும். அதுல இப்டி எங்க அப்பா இப்டி இப்டி சாஞ்சுகிட்டு ஏதோ ஒண்ணு திங்க் பண்ணியிருந்தாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உள்ள போனோனே எங்க அம்மா இது மாரி கேட்டிருந்தாங்க. "நீ என்னடா பண்ண?" அப்படின்னு எங்க அக்கா என்ன கேட்டா. நான் என்ன சொன்னேன், "இன்னைக்கு எங்க டீச்சர் வந்து ஆம்பிஷன் பத்தி கேட்டாங்க. நான் டாக்டர்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு. என் அக்காலாம் ஒரே சிரிப்பு. "அது எவ்வளோ மெரிட்ல வாங்கணும் தெரியுமா? நீ படிக்கிற படிப்புலாம் ஒண்ணுமே பத்தாது" அப்படின்னு சொல்ட்டாங்க. எங்க அம்மாவும் எங்க எங்க அப்பாவும் அங்க இப்டி சாஞ்சுனே இருந்தாரு. அப்டி சிரிச்சாரு. எங்க அம்மா உடனே எங்க அப்பா சிரிச்சத பார்த்துட்டு, "எதுக்கு என் பையன் வந்து டாக்டர்லாம் ஆகக்கூடாதா? எதுக்கு சிரிக்கிறீங்க இப்படி நீங்க?" அப்படின்னாரு. எங்க அப்பா வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வாடா குழந்தை" அப்படின்னு கூப்பிட்டாரு. ஏன்னா எங்க அப்பா நான் கடைசி பையன்றனால கொஞ்சம் பாசமான இதுவான்னு வச்சுக்கோங்களேன். அதனால கிட்ட கூட்டு வச்சு என்ன பேசுவாரு. அப்ப சொன்னாரு, "ஒரு கோல செட் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா அது வாயால சொல்ற விஷயம். அவ்வளோதான். ஆனா அத அச்சீவ் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்க டெய்லி ஒரே விஷயத்த செய்யணும். ஆனா சலிப்படையாம செய்யணும். ஒரு நாளும் உங்களதுல அதாவது 1% அதில ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா, காலப்போக்குல அந்த பழக்கமே உங்கள வந்து ஆட்கொண்டுடும். அதுக்கப்புறம் நீங்க அதில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ணவே மாட்டீங்க. அதே மாதிரி உங்க கோல நீங்க செட் பண்ண பிறகு விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எப்பயுமே கிவ் அப் பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க இவ்வளோ நாளா செஞ்சுட்டு வந்த எல்லாமே வீண் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 தடவ வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். அ என்னோட அப்பலாம் வந்து ரொம்ப வறுமை எங்க வீட்ல. தாத்தா என்ன சொன்னாரு அப்படின்னா, "அ ப ஃபேமிலி வந்து வறுமையில இருக்கு. அதனால நீ வந்து வேலைக்கு போணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13, 14 வயசு இருக்கும் எனக்கு. நான் வந்து ஹோட்டலுக்கு வந்து துடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டோம். நானும் எங்க அண்ணாவும் போனோம். அப்ப எனக்கு எஸ்எஸ்எல்சி படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டுக்கும் பணம் அனுப்பணும். அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா ஒரு அமௌண்ட் என்னோட சேலரிலேருந்து எடுத்து வச்சுட்டு, ஒரு 6 மாசம், 7 மாசம் சேர்த்து வச்சு ரூ. 15 ரூ. 20 அப்ப நான் கட்டுனேன். கட்டும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அப்ப மணி வேணும்னு கடிதாசி போட்டாரு. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டோம். 2வது தடவ பணத்த கட்டிட்டேன். ஆனா, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை மறுபடியும் அத வேலை சூழ்நிலை இப்ப எழுத முடியாம போயிடுத்து. 3வது தடவ பணம் கட்டினேன். எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுத்து. அதோட அத நான் நிறுத்திட்டேன். அந்த ஆசையே உட்டுட்டேன். ஸோ, இப்ப நான் வந்து ஒரு சின்ன சமையல்காரனா இருக்கேன். இப்ப வந்து என்னன்னா, என்னால இப்ப யோசிச்சு பார்க்குறேன். ஒரு தடவ நம்ம இன்னும் ஒரு தடவ ட்ரை பண்ணியிருந்தா நம்ப வேற ஒரு பாத்து கிடைச்சிருக்குமோ! அப்படிங்கிறத நான் இப்ப ரொம்ப ரெக்ரெட் பண்றேன். அதனால என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, நீங்க கோல செட் பண்றதுன்ற பெரிய விஷயம் இல்ல. அத வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ, இந்த கதை வந்து இதோட முடியல. இது பெருசா இருக்கும்.